நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தேவகோட்டை நகர சிவன் கோவில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷம் தான் பார்க்குறோம். அதுக்கு வந்து எல்லாரும் சிவனுக்கு முதல்ல அபிஷேகத்துக்காக சிவன் சந்திக்கு நேரம் உட்காந்துருக்காங்க. நந்திக்கு விளக்கு போடுறவங்க நந்திக்கு முன்னாடி இருக்கிற அந்த தட்டில் விளக்கு போட்டுட்ருக்காங்க. வர வர எல்லாருமே விளக்கு வாங்கிட்டு வந்தோம் அல்லது வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம் இந்த தட்டில் வந்து தனியாக விளக்கேற்றுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம கருவறைக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுனால நம்மளும் வெளியே இருந்தே வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல சிவபெருமானுக்கு தான் அபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நந்திக்கு நடக்க போகுது. நம்ம நந்தியோட அபிஷேகம் நம்ம வீடியோ எடுக்கலாங்கிறதுனால நம்ம நந்திக்கு முன்னாடியும் சிவபெருமானுக்கு தூரத்துல இருந்தும் தெரியற மாதிரி நின்னாச்சு. இப்போ நந்திக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய், நெய், தேன் நிறைய பாட்டில்ல இருந்து ஊற்றுனாங்க. இப்போ தேன் ஊற்றுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதுக்கு பல கலவை எல்லாமே வந்து அவங்க வைக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். தெள்ளியானாய் தெளிவதற்கு தென் தமிழில் போற்றுகின்றோம். உள்ளியதை உள்ளபடி வந்தழிப்பாய் கணபதியே. இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நண்பனியே சண்முகனா தன்னுடனே நீ. பஞ்சாமிர்தத்தை தொடர்ந்து இப்ப பால் அபிஷேகம் நடக்க போகுது. நந்திக்கு எல்லாரும் பால் அபிஷேகத்தை பாருங்க. எல்லாருமே பால் நிறைய கூட்டம் நிறைய வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்க எல்லாம் பெரும்பாலும் பாலும் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால நந்திக்கு வந்து நிறைய பால் அபிஷேகம் நடக்குது. ஒரு பக்கம் நந்திக்கு முன்னாடி இருந்து பார்க்குறவங்கள நம்ம பார்க்குறோம். உள்ள சன்னதிக்குள்ளேயும் இருக்காங்க, நந்திக்கு பின்னாடியும் நிறைய மக்கள் இருக்காங்க. அதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அபிஷேகமும் நடந்துக்கிட்டு இருக்கு. பாலை தொடர்ந்து இப்போ வந்து தயிர் அபிஷேகம் நடக்குது. அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இளநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக வந்து சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்க. சந்தன அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மக்கள் எடுத்து பூசிக்கிற மாதிரி அந்த பக்கம் கொண்டே வைக்கிறாங்க. நம்ம அபிஷேகம் முடிஞ்சு போய் எடுத்து நம்ம பூசிக்கலாம். அந்த மாதிரி கொண்டே வச்சுருவாங்க. இப்போ சந்தன அபிஷேகம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. நிறைய பாட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு இந்த வாலண்டியர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே ரெடி பண்ணி இந்த பேக்கெட்லாம் பத்திரமா குப்பையில் போட்டு வைக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் நான் வந்து மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் ஆக போகுது. அங்கேயும் நம்ம வந்து சந்நிதிக்கு வெளியே உட்காந்தாச்சு. ஏன்னா கருவறைக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால மீனாட்சி அம்மன் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிவபெருமானுக்கு தீபம் ஆகும். அங்கே போயிடுவாங்க மறுபடி. இப்போ சிவபெருமானுக்கு தீபம் ஆக போகுது. எல்லோரும் அங்கே வந்து உட்காந்தாச்சு. நந்திய பகவானும் ரெடி ஆகிட்டாங்க. சிவபெருமானுக்கு தீபம் ஆனதுக்கப்புறம் நந்திக்கு தீபம் ஆகும். அதையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். நந்தி பகவான் வெள்ளி கவசத்தோடையும் மக்கள்லாம் குழந்த மலர் மாலை எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் பூரா முழுக்க வந்து வில்வ இலைகளால் நிறைஞ்சிருக்கு. மக்கள் வில்வ இலை கொண்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கோயில் வெளியே கோபுர வாசல் வரைக்குமே மக்கள் நிற்கிறாங்க. நம்மளுக்கு இங்கேருந்தே தெரியுது எல்லாருமே. சனி மகா பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷங்கிறதுனால ரொம்ப கூட்டம் நிறைய இருக்காங்க.
இப்போ நம்ம நந்தி பகவானோட அலங்காரத்தை நல்லா கிட்டத்தில் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்ததாக நந்தி பகவானுக்கு வந்து தீபாராதனை நடக்க போகுது. சுவாமிகள் வந்து நைவேத்தியம் பண்ணுறாங்க. நந்திக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இப்போ தீபம் நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். கட்டளைதாரர் மற்றும் மக்கள் அர்ச்சனைக்கு கொடுத்துருந்த அர்ச்சனையெல்லாம் இப்போ வந்து சுவாமிகள் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து சாமியை வீடியோ எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவர் வந்து ஜெயா டிவிக்காக எடுக்கிறேன்னு சொன்னார். எல்லாரும் கொடுத்த பூக்கள் வில்வம் எல்லாமே வந்து நந்திக்கு வந்து சமர்ப்பிக்கப்படுது. இப்போ தீபம் ஆகுது. நம்ம அப்படியே நந்தியை வந்து ஒரு பிரகாரமாக வந்து மீனாட்சி சந்நிதிக்கு போகலாம். மீனாட்சி சந்நிதிலையும் நம்ம வந்து கருவறைக்குள்ளே வந்து தீபம் எடுக்க முடியாது. ஆனால் நல்லா உட்காந்து நல்லா மீனாட்சி தீபமும் நல்லா பார்த்தோம். முதல்ல வந்து நந்தியை வந்து பிரகாரமாக வந்துக்கிட்டு இருக்கோம் கொடிமரத்தோடு சேர்த்து. அதை தொடர்ந்து நம்ம வந்து மீனாட்சி சந்நிதிக்கு போய் தீபம் பார்க்குறோம். அது வந்து நம்ம தீபத்தை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறனால அங்கே கருவறையில் எடுக்கலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து புறப்பாடு சாமி நந்தி வாகனத்தில் சிவபெருமானும் அம்பாலும் இருக்கக்கூடிய புறப்பாடு சாமிக்கு தான் அடுத்து தீபம் ஆக போகுது. அதை பார்த்து நம்ம புறப்பாடு சாமியை பார்க்க போகிறோம். புறப்பாட்டு சாமிக்கு தான் வந்து பெரிய தீபம் ஆகுது. நம்ம அதை பார்க்குறோம். எவ்வளவு மக்கள் வந்து புறப்பாட்டு சாமியோட தீபத்துக்காக உட்காந்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நிற்கிறாங்க. மக்கள் வெள்ளமாக காட்சி தரதை நம்மளால் பார்க்க முடியுது. சிவன் கோயிலில் சனி மகா பிரதோஷமாக இருக்கிறதுனால இவ்வளவு மக்கள் வந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து புறப்பாட்டு சாமிக்கு வந்து தீபம் ஆகுது. சிவனையும் அம்பாலையும் நம்ம வந்து பக்கத்தில் தரிசிக்கிறோம். இப்போ வந்து ஓதுவார் வந்து பாட்டு படிக்கிறாங்க. அதை நம்ம வந்து கேட்குறோம். ஓதுவார் படித்ததுக்கப்புறம் நிறைவான தீபம் காட்டுறாங்க. புறப்பாட்டு சாமி வந்து இப்போ புறப்பட போகுது. சாமி வந்து சிவபெருமானையும் நந்தியும் சேர்த்து சுற்றி பிரகாரமாக 3 பிரகாரம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பிரகாரத்தை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். வந்து சாமி வந்து பிரகாரமாக வெளியே வரப்போகுது. இந்த காட்சியை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சாமியோடைய நம்மளும் பிரகாரமாக வெளியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமான் அம்பாலோட அருள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.